ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க ஆக்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஃபஸ்ட்டு நாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமோட ஆக்ஷன் பர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா அவங்களோட ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரிட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரஜத் பட்டிதார், யாஷ் தயால்னு 3 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக ஆக்ஷன் பர்ஸில் 37 கோடியை செலவு பண்ணிட்டு மிச்சம் 83 கோடியோட ஆக்ஷனுக்கு வராங்க. ஆர்டிஎம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ், முகமது சிராஜ், அதுக்கப்புறமா ஆகாஷ் தீப் மாதிரியான பிளேயர்களை ரிட்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்குது ஆர்டிஎம் கார்டு மூலமாக. ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஒரு ஃபுல் டீமே அசம்பிள் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருக்க நல்ல ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஆக்ஷன் பர்ஸில் 83 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்கிறனால ஒரு பிக் பிளேயரை டார்கெட் பண்ணி போவாங்க. அதுக்கு ஜாஸ் பட்லர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஓப்பனிங்கும் சரி, விக்கெட் கீப்பிங்லையும் சரி சிறப்பான ஒரு பிளேயராக இருப்பார். இதன் காரணமாக விராட் கோலியோடு சேரும்போது நல்ல ஒரு அதிரடியான ஓப்பனிங் ஸ்டார்ட் கிடைக்கும் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும். பட்லர் கிடைக்காத பட்சத்தில் மேத்யூ ஷாட்டை இன்னொரு ஓப்பனிங் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் இவரால் போட முடியும். இதன் காரணமாக மேக்ஸ்வெல்லோட இடத்த ஓரளவு இவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் கம்மி ரேட்டில். நம்பர் 3 பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸை இவங்களால் ரேட்டின் பண்ண முடிஞ்சுன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் ஆர்டிஎம் ஆப்ஷனில். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வேறு ஒரு நல்ல பிளேயராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருப்பார். நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார் இருக்கார். நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயராக இருந்தால் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் ஆர்சிபி டீமுக்கு. நமன்தீர், அபினவ் மனோகர், அஜிதேஷ், அர்ஷின் குல்கர்னி மாதிரியான இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸை நம்பர் 5 பொசிஷனுக்கு ட்ரை பண்ணலாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம். இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனாக ஏபி டிவிலியர்ஸோட ஜூனியரான பேபி ஏபியான டெவால் பிரேவிஸை கூட நம்பர் 5 பொசிஷனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும். டாப் ஆர்டர் கீப்பர் கிடைக்காத பட்சத்தில் ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபினிஷராகவும் இருப்பார். இவர் கிடைக்காத பட்சத்தில் ஜாஸ் இங்கிலீஷ் இல்லை ஜார்டன் காக்ஸ் மாதிரியான பிளேயர்கள் கீப்பர் கம் ஃபினிஷராக இருக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்பர் 7 ஃபினிஷர் கம் ஆல்ரவுண்டரும் ரொம்பவே முக்கியமான ஸ்லாட். அந்த ஸ்லாட்டுக்கு சிவம் சிங், தனுஷ் கோட்டியன், லலித் யாதவ், ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், ஹிருத்திக் ஷோக்கின் மாதிரியான பிளேயர்கள் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. 8, 9, 10 and 11 4ல் 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு லாஸ்ட் இயர் விளையாடல வைஷாக் விஜயகுமார், சிராஜ் இல்லை ஆகாஷ் தீப் மாதிரியான பிளேயர்கள் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் அவருக்கான பேக்கப் மட்டும் அமைச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி டீமோட லைனப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். இதுக்கு நுவான் துஷாரா, ஸ்பென்சர் ஜான்சன், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் மாதிரியான நல்ல பவுலர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா ஆர்சிபி டீம்னு ஒரு நல்ல பொசிஷன் அடையிறதை யாராலையும் இந்த வருஷம் தடுக்க முடியாது. அண்ட் ஃபைனலி ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பின் பவுலர் ஆப்ஷன் தேவை. இதுக்கு ராகுல் சகர் இல்லை ஆர்சிபி டீமோட ஆல் டைம் பெஸ்ட் பவுலராக இருந்தால் யுஸ்வேந்தர் சகல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மெகா ஆக்ஷனில் அவங்க டார்கெட் பண்ணுவாங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதை தவிர வேறு எந்த முக்கியமான பிளேயரை அவங்க ஆக்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.